ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கோல்டன் கேர்ள் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, போத்தீஸ் டிஜி கோல்ட் அண்ட் ஏஆர்சி டிஜி கோல்டுடைய கம்பேரிசனை தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல போத்தீஸ் டிஜி கோல்ட் அண்ட் தங்கமயில் டிஜி கோல்டுக்கான கம்பேரிசன் வீடியோ தனியா போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐகார்ட்ல தரேன். இப்ப வந்து ஏஆர்சில டிஜி கோல்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு ப்ராஃபிட்டா இல்லையா அப்படின்றதையும், எது வந்து இது ரெண்டுத்துல நமக்கு வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்றதையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கூகுள் பிளே ஸ்டோர்ல இந்த ரெண்டு ஆப்புமே அவைலபிளா இருக்கு. போத்தீஸ் டிஜி கோல்டுல 100 ரூபாயில இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கேஒய்சி கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த ஆப் குள்ள போனோம்னா 100 ரூபாய் கொடுத்து நம்ம வந்து இதுல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏஆர்சி டிஜி கோல்டுல எப்படி வச்சிருக்காங்கன்னா 50, 100, 200, 500, 1000, 2000. ஸோ மேக்சிமம் 2000, மினிமம் வந்து 50 ரூபாயில இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இதுல எப்படி பாத்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க உள்ள போயிட்டு உங்களுடைய டிஜி கோல்ட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். மினிமம் 50 ருபீஸ்ல இருந்து. அதே மாதிரி போத்தீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 300 நாட்கள் வந்து நீங்க வந்து கட்டணும். வெயிட்டிங் பீரியட் வந்து ஒரு 30 நாள். ஸோ 330 நாள் டோட்டலா. அதுக்கப்புறம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஏஆர்சில 330 நாள் வந்து நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த நாளே கூட நம்மளால வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். மூணாவதா என்னன்னா, நம்ம போத்தீஸ் டிஜி கோல்ட பொறுத்த வரைக்கும் பிளெக்சிபிள் ஆப்ஷன் இருக்கு. அதாவது நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணாலும் வந்து பே பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப கோல்ட் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம அன்னைக்கு பே பண்ணாமலும் விட முடியும். ஆனா ஏஆர்சி டிஜி கோல்டுல ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டைம் தான் பே பண்ண முடியும். நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம வந்து பணம் கட்டாம ஸ்கிப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி டேட் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகும். இப்ப நீங்க ஒரு நாள் கட்டல அப்படின்னா உங்களுக்கான மெச்சூரிட்டி டேட் இன்னும் ஒரு நாள் தள்ளி போகும். நீங்க 4 நாள் தொடர்ந்து கட்டாம விட்டுருந்தீங்கன்னா 4 நாள் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் பாத்துக்கணும் நம்ம. உங்களால வந்து தொடர்ந்து கட்ட முடியும் அப்படின்னா மட்டும் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுல வந்து பிக்சட் அமௌண்ட்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது நீங்க வந்து 100 ரூபாய் வச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பணம் நிறைய இருந்தது அப்படின்னா வந்து நீங்க வந்து அதை தாண்டி கூட கட்டலாம். 100 ரூபான்ற இடத்துல நீங்க 200, 1000 எவ்வளவு வேணாலும் கட்டிக்கலாம். ஆனா ஏஆர்சி டிஜி கோல்டுல எப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன அமௌண்ட் ஸ்டார்ட் பண்றீங்களோ அதே தான் வந்து நீங்க 330 நாள் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 50 ரூபாய் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த 330 நாளும் நீங்க 50 ரூபாய் தான் வந்து கட்டிட்டு வர முடியும். ஒருவேளை நான் எக்ஸ்ட்ராவா கட்டுறேன் அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு வந்து வேஸ்டேஜே இல்லாம வந்து வாங்கிக்க முடியும். அதை தவிர கட்டுற அமௌண்ட் எல்லாமே வந்து வேஸ்டேஜோட தான் வந்து வாங்கிக்க முடியும். இப்போ போத்தீஸ் டிஜி கோல்டுல வந்து வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ் எல்லாமே வரும். ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ற மாதிரி வரும். ஆனா ஏஆர்சி டிஜி கோல்டுல வந்து ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணினா போதும். மேக்கிங் சார்ஜ் அண்ட் வேஸ்டேஜ் வந்து வராது. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக்சட் அமௌண்ட் நம்ம கட்டுறோம் இல்லையா, அதுக்கு மட்டும் வேஸ்டேஜ் வராது. அதை தவிர நீங்க கட்டுறது எல்லாத்துக்குமே வந்து வேஸ்டேஜ் அப்ளிகபிள் தான். அதே மாதிரி போத்தீஸ்ல வந்து என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா, மொத்தம் இருக்கிற 300 நாள்ல முதல் 1ல இருந்து 75 நாள் வரைக்கும் நம்ம கட்டுற தொகைக்கு 7% போனஸும், 76ல இருந்து 150 நாளைக்கு 5% போனஸ், 151ல இருந்து 225க்கு 3% அண்ட் லாஸ்ட் இருக்கிற 226ல இருந்து 300 நாட்களுக்கு 1% போனஸ் தராங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு 16% வந்து போனஸா கிடைக்குது. ஸோ ஈவன் நீங்க வேஸ்டேஜோட வாங்கினாலும் இந்த 16% வந்து அதுக்கு ஈக்குவல் ஆயிடும். ஆனா உங்களுக்கு ஏஆர்சில அந்த மாதிரி போனஸ் தொகைன்னு எதுவுமே கொடுக்கறது இல்ல. அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேஸ்டேஜ் இல்லாம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. போத்தீஸ்னுடைய பிரான்ச் வந்து குரோம்பேட்டையில இருக்கு. ஏஆர்சி வந்து உங்களுக்கு டி நகர்ல இருக்கு. போத்தீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீமை நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சிட்டும் போது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. இதுல வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. போத்தீஸ்ல வந்து ரெஃபரல் கோடுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த கோடை நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா, நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 20 ரூபாய் இன்ஸ்டன்ட்டா ஆட் ஆகும். உங்க ஃப்ரெண்டுக்கும் வந்து 20 ரூபாய் ஆட் ஆகும். இது வந்து கோல்டாவே உங்களுக்கு ஆட் ஆகும். இதுல வந்து அந்த மாதிரி ரெஃபரல்ஸ் வந்து எதுவுமே கிடையாது ஏஆர்சில. அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா, காயின்ஸுக்கு வந்து நீங்க இப்ப நீங்க வந்து போத்தீஸ்ல வந்து காயின்ஸா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதனால நான் காயின்ஸா வாங்கிக்கிறேன் அப்படிங்கும்போது 8 கிராமுக்கு கீழே வாங்கினீங்கன்னா 2% வந்து டை சார்ஜ் போடுறாங்க. 8 கிராமுக்கு மேல வாங்கும்போது 1% வந்து டை சார்ஜ்ல வாங்கிக்க முடியும். ஏஆர்சில நீங்க மேக்சிமம் வந்து ஜுவல்ஸா வாங்குறது தான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாம வருது. அதே நேரம் வந்து நான் காயின்ஸா வாங்குறேன் அப்படிங்கும்போது 1% வந்து விஏ வந்து நம்ம கொடுக்குற மாதிரி வரும்.
அண்ட் லாஸ்டா கன்க்ளூஷன் வந்து இதுல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒப்பீனியனே நான் சொல்லிடுறேன். போத்தீஸ் டிஜி கோல்டு தாங்க பெஸ்ட். ஏன்னா இதுல வந்து ஃபிளெக்சிபிள் ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்து கோல்டு ரேட் எல்லா நாளும் ஒரே மாதிரியே இருக்காது. கோல்டு ரேட் ஏறும்போது நம்ம வந்து பே பண்ணாம கூட விட முடியும். ஆனா ஏஆர்சில ஒன்ஸ் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஸ்கிப் பண்ணவே முடியாது. டெய்லியே நீங்க கட்டுற மாதிரி தான் வரும். மெச்சூரிட்டி டேட் வந்து இதனால தள்ளி போயிட்டே இருக்கும். இது வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அதே நேரம் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் பே பண்ற மாதிரி வரும். எக்ஸ்ட்ரா பே பண்றதுக்குலாம் நீங்க வந்து வேஸ்டேஜ் கட்டுற மாதிரியே வருது. ஸோ இந்த வந்து ஃபிளெக்சிபிலிட்டி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மிஸ்ஸிங்கா இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இதுல. பட் அத தவிர ஒரு மேஜரான அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம கட்டுற தொகைய வந்து உங்களால கன்டினியூஸா கட்டிட்டு இருக்க முடியும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாம வாங்கிக்க முடியும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.